என்னடா ஆச்சுது? சுத்தி முத்தி ஒருத்தரையும் காணோம். எல்லாரும் எங்க? நான் மட்டும் என்ன மாதிரி இருக்குது? எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாவளா இல்ல ஒருத்தரையும் காணுமா? கவி, டேய் தொலை, எல்லாரும் எங்கல போனியா? என்ன நீங்க கோயிலுக்கு போகலையா? டேய் என்ன பொண்ணு குட்டி இங்க இருக்க? இல்லண்ணா கிங்ஸன் தான் உடனே வர சொன்னான். கிங்ஸன் வர சொன்னா? what was rascal? டேய் கிங்ஸன் எதுக்கு தெரியலண்ணா, அவன் தான் உடனே எல்லாரும் கிளம்பி எல்லாம் மண்டபத்துக்கே வாங்கண்ணா. அதான் எல்லாரும் வந்துருக்கோம். போன எல்லாரும் மட்டும் திரும்பி வந்திருக்கீங்க? ஆமாண்ணே, எல்லாரையும் உடனே அவன் தான் கூப்பிட்டு வந்தான். இவனுக்கு என்னாச்சுது? இல்ல கிங்ஸன் இல்ல நீனுமா வந்திருக்க? அவன் கிங்ஸன் தான் உடனே மண்டபத்துக்கு வாங்கண்ணா. அதான் எல்லாரும் அடிச்சு பண்ணிட்டு வரோம். என்னண்ணே? இல்ல எனக்கே தெரியல, எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கீங்களா? எதுக்கு நான் உங்ககிட்ட கட்டிட்டு இருக்கேன்? இல்ல கோயில் தானே போய் தலை கட்டுறதுக்குன்னு அவன் தானே அடிச்சு பத்தி எல்லாத்தையும் கூட்டிட்டு வரான். அப்போ உங்களுக்கே தெரியாதா? அடியே வாய் வச்சுக்க சும்மா ரெடி. நம்ம மாமா தானே. நீ பேசுமா, அதெல்லாம் பேசலாம். டேய் புள்ளையாண்டா இருக்க மாமான்னு சும்மா பேசிடுவானே, அப்படிதான் பேசணும். நம்ம வீட்டு புள்ள நம்ம கிட்ட உரிமையா பேசாம நீ பேசுதமா? அப்படி சொல்லுங்க மாமா. உங்ககிட்ட ஏதாவது சொன்னா? இல்ல. ஆமா இசையுங்க, அவளையும் கூட்டிட்டு தான் வந்தான். என்னாச்சு இவனுக்கு? இல்ல கிங்ஸ்லே எதுக்காக எல்லாரும் சொல்லியிருக்கான்? தெரியலமா, அவன் தான் போன எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கான். அப்ப நீ கோயிலுக்கு வரலையாமா? வந்தேமா, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதான் வந்துட்டேன். ஏல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்கண்ணா, உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அண்ணி எங்க? இங்கதான் நின்னுட்டு இருந்தா. ஏல அபி ஏதாவது சொன்னாங்களா? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொல்லுங்கண்ணா, உங்களையும் அண்ணி ஏதாவது சொன்னாங்களா யாராவது? ஏன் மாமா, அபி அக்காவையும் உங்களையும் யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அப்படி யாராவது சொல்லியிருந்தாலும் இன்னத்துக்கு உசுரோட இருப்பாங்க. கிங்ஸி மாமா இன்னத்துக்கு அடையாளம் தெரியாம ஆக்கிருக்க மாட்டாவ. அதுக்கு போட்டு ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்காவ? டேய் கிங்ஸி, இல்ல அவன் எங்க போனா? என்னண்ணே கிங்ஸி நம்ம கூப்பிட்டான், எதுக்குண்ணே? தெரியலடா, அவன் தான் எல்லாரையும் வாங்கன்னு இருக்கான். ஆனா அவனையே காணுங்க. அண்ணன் வந்துட்டானே. டேய் என்னாச்சு? ஏன் எல்லாரும் வர சொல்லியிருக்க? காரணம் இருக்குண்ணே. இசை அண்ணன் என்னமோ பெருசா பண்ண போறான். போலாம், அது எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய் அவனுக்கு இன்னைக்கு கல்யாணம் நேரம் கடந்துட்டு போகுது, நீ எல்லாரும் எதுக்கு கூப்பிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இசை ஒருவேளை கிங்ஸி மாமாக்கு இசைக்கு டைம் முடிஞ்சிட்டோ? ஏல இசைக்கு தாலி தான் கட்டியா என்ன? டேய் இது வேலை பார்த்துட்டு என்ன? உங்க சம்மதம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன். உங்க ஆசீர்வாதம் இல்லாம நான் எந்த கருத்தையும் பண்ண மாட்டேன். அப்படிலாம் நம்பாம இருக்காதீங்க. இல்லடா, எல்லா விதத்தையும் உன்னை நம்புவேன். இந்த சித்திரபுத்திர விளையாட்டுல மட்டும் நான் உன்னை நம்ப மாட்டேன். அண்ணா அப்படிலாம் இல்லண்ணே. இல்லடா, இந்த ஒரு நாட்டுல மட்டும் உன்னை நம்பவே மாட்டேன். இவனுக்கு எல்லாம் எப்ப கல்யாணம் முடிஞ்சு நம்ம 3 எப்ப பெற்றுக்கிறது முடி பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட. ஐயோ அண்ணா அப்படிலாம் இல்லண்ணே. கரை இருக்கிற எல்லாரும் வர சொல்லியிருக்கா. அது சரி, பிள்ளைங்க சேலை கட்டிருக்கா, அவள்கிட்ட கெட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம். காரணம் இருக்குண்ணே, நான் அதை கட்டி விட்டேன். இவங்க எல்லாரும் என்ன தப்பாவே நினைக்காதீங்க. அப்படி இல்ல, இந்த சேலை எதுனா எடுத்து கொடுத்து கட்ட வச்சேன். சப்பா, எல்லாரும் என்ன இப்படியே பார்க்காதீங்க சொல்லிட்டேன். இல்லக்கா, இத நீங்க நம்புதியா? யார கிங்ஸின சத்தியமா அவதான் கட்டி விட்டுருக்கணும். அப்படி சொல்லுங்கக்கா. இல்லக்கா இல்லண்ணே, அவதான் கட்டினா. சரிடா, எங்களையும் வர வச்ச. இவ கூட நின்னாலே நான் கேவலப்பட வேண்டியிருக்கேன். நீ எட்டின்னு மறைச்சு பார்த்துட்டு இருக்க? உங்க கூட நின்னாலே எண்ணி எல்லாம் சேர்த்து அப்படிதான் பாக்காவ. நடிக்காத, நம்ம என்ன இதுவும் அடமையா வந்தோம். சரி அவங்க முன்னாடி நடிச்சுக்கிடுவோம். இல்ல நான் வாயை திறக்கல. அது இங்க வா. ஏதோ வேண்டத வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். என்னண்ணே? கிங்ஸிங் என்னடா? ஐயோ நான் சொல்ல வர்றது ஏதாவது கேக்கீங்களா? ஒரு நிமிஷம், எல்லாரும் வேணும். ஆமா அப்பாலாம் வந்தாச்சா? அவன் சாரன் எங்க? அண்ணா நிக்காம அவன பின்னாடி. சரிடா, எதுக்கு எல்லாரும் எதுக்கு சொன்ன? இருங்கண்ணே. அண்ணி அண்ணி வாங்க. என்னடி? எனக்கு தெரியல. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல கிங்ஸன் நேரா வந்தா என்னல பண்ணிக்கிட்டு இருக்க? இசை அதை எடு. சரி. பையவுல சிரிக்குது. என்ன இசை? இருக்கா? மாலையா? எதுக்குடா? அண்ணன் என்ன பண்ண போறான்? ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. இவன் இப்படி பண்ண மாட்டானே. ஏதோ குடும்பத்துக்குள்ள வரப்போகுது. இவன் இப்படி பண்ண மாட்டான். அண்ணே, உன் கூட போந்த தம்பிக்கு நாங்க இங்கதான் இருக்கோம். நீ புள்ளையா நினைக்கிற மருமக்க மாரு இங்கதான் இருக்கோங்க. எல்லாரையும் சாட்சியா வச்சு
அன்னி கழுத்துல இந்த மாலை போட்டு நம்ம குடும்பத்தாலிய அன்னி கழுத்துல கட்டிருந்தேன். உனக்கு எல்லாமே உன் பொண்ணு தானே, உன் பொண்ணு தானே உனக்கு மாலை எடுத்து கொடுக்க போறா, தாலியும் அவதான் எடுத்து கொடுக்க போறா. நீ தானே உன் பொண்ணு தான் இல்லைன்னு சொல்லுவேன், அவதான் உனக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க போறா. அன்னிய கழுத்துல மாலை போட்டு தாலி கட்டிருந்தேன். இப்ப என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அவசரம் இல்லைன்னு அவசியம். வெறுங்கலத்தோட ஒரு பொண்ணு உன் பக்கத்துல நிக்க கூடாதுன்னு, அது என் அண்ணனுக்கு நல்லா இல்ல. என் அண்ணன் அவன் பொண்டாட்டியோட கௌரவமா நிக்கணும். அதுதான் என் அண்ணனை நம்பி வந்தவங்களுக்கும் கௌரவம். யாராவது அவைய ஏதாவது சொன்னாங்களா? நம்ம எதுக்குன்னு மத்தவங்களுக்கு விளக்க கொடுக்கணும். அவங்களும் மனப்பூர்வமா நாங்க எங்க அம்மாவா ஏத்துக்கிட்டோம். பரவ என்ன இதுக்குத்தான் அறிவுள்ள பிள்ளை குடும்பத்துக்கு வேணுங்கது, பொறுப்புள்ள பிள்ளை வீட்டுக்கு வேணுங்கது. பாத்தியாடா எப்படி யோசிச்சிருக்கானே? கிங்ஸின் எது செஞ்சாலும் சரியா இருக்குன்னு சும்மாவா சொல்றாங்க? டேய் அபி கட்ட தாலி கட்டறா. அவன் தான் சரியா யோசிச்சிருக்கான். உன் பக்கத்துல நிக்கிறவ உனக்கு பொண்டாட்டியா தான் நிக்கணும். அவ கட்டல தாலியை கட்டு. ஏ அண்ணே, நாங்கெல்லாம் சந்தோஷமா இருப்போனே, தாலி கட்டுனே. அண்ணே நீங்க தலி கட்டினதுக்கு அப்புறம் நான் தலி கட்டினதானே எனக்கும் கௌரவம். கட்டுங்க அண்ணே. எனக்கு இப்ப என்னடா அவசரம்? அப்பா நான் சொல்றேன்ல, அம்மா கட்ட மாலை போட்டு தாலி கட்டுங்க. இல்லடா, நான் உங்களுக்குலாம் கல்யாணம் காட்சி பாப்புன்னு இருக்கேன், நீங்க எனக்கு பாப்புன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அண்ணே அவசியம் அண்ணே, தாலி கட்டுனே. என்னடா எனக்கு இந்த வயசுல போய் என்ன இந்த வயசுல உன்னை நம்பி வந்திருக்காங்கல்ல அண்ணே, நீங்க போதும் நினைன்னு வந்திருக்காங்க. அவங்கள மனைவியாக்கி அவங்களுக்கு கௌரவத்தை கொடுங்கண்ணே. உலகமே எத்தாலும் அவதான் என் பொண்டாட்டி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவன் தாலி கட்டாலும் எவ்வளவு சந்தோஷமா வாழ்வா. இப்போ எங்களுக்கு எதுக்குடா கல்யாணம்? இல்லண்ணே, சும்மா வார்த்தைக்கு சொன்னா அது நாளைக்கு சரிப்பட்டு வராது. நாளைக்கு அதை காரணம் கட்டி யாரும் அவங்களை அசிங்கப்படுத்திடக்கூடாது இல்லண்ணே. உன் மனைவிங்க அங்கீகாரத்தை கொடுங்க, ஒரு உரிமையை கொடுங்க. மாலை மாத்திக்கோங்கப்பா. அப்பா தாலி கட்டுங்கப்பா. சரி, உனக்கு மனப்பூர்வ தெய்வத்தை கூட வாழறதுக்கு வரம் வேணுமா என்ன? இதுக்காண்டி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரம் இந்த குடும்பத்துல வாழ்றது வரம். அந்த வரம் வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? என்ன அண்ணியே சொல்லிட்டாங்க, மாலை போடுங்க. சரிடி, இது சந்தோஷத்துல அழுது இருக்கேன். இசை உன்னை நான் மறக்கவே மாட்டேன்டி. எனக்கு இப்பவுமே மூத்த புள்ள நீதான். ஒரு பொண்ணுக்கு மாங்கல்யங்கிறது எவ்வளவு பெருசு தெரியுமா? அதை எனக்கு கொடுத்துருக்க, இந்த உத்தமரை எனக்கு கொடுத்துருக்க. எந்த பொண்ணும் இப்பெல்லாம் செய்ய மாட்டான். உனக்கு காலத்துக்கும் நஞ்சோடலாம் இருப்ப. உசுரை கொடுக்குற நிலைமை வந்தா கூட நிஜமா சொல்றேன், கண்ணை மூடிட்டு உனக்காக தூக்கி கொடுத்துருவேன். பாரு, நீ என் புள்ளைய எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ என் புள்ளைய நேசிக்கதான் எனக்கு உன் மேல காதலி வர ஆரம்பிச்சது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் அவதான் சொல்லிட்டலடா, மாலை மாத்திட்டு தாலி கட்டு. சரிங்கம்மா. ஏய் அதானே அண்ணன் வேலையை கட்டாம இருப்பானா? அண்ணே மாலை போடுங்கண்ணே. ஏய் இங்க பாடி. நீங்க மாலை போடுங்க. அடேங்கப்பா. அப்பா மாலை போடுங்கப்பா. இங்க வா. என் தங்க பிள்ளைக்கு மனப்பூர்வ திருப்தி தானே? இவ உனக்கு அம்மா வர்றதுக்கு உனக்கு சம்மதம் தானே? 100% ஓகேப்பா. என் தங்கத்துக்கு பிடிச்சிருக்குல்ல? ஐயப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே? அப்பா அவங்க எனக்கு அம்மா வரதே எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, உன் கையில எனக்கு மாலை கொடு. என்னங்கப்பா? நல்லா இருடா. அபி நீ அவன் கழுத்துல போடுமா? இசை நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயா அபி அம்மா இது என்ன கேள்வி? எனக்கு உங்க அப்பாவை பிடிக்கும், மனப்பூர்வமா பிடிக்கும். அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு மனப்பூர்வ விருப்பம். எனக்கு டபுள் ஓகே. நீங்க தான் எனக்கு அம்மா வரணும். மாலை போடுங்க. சரி. அண்ணே அப்படியே கையோட நம்ம குடும்பத்தாலியும் போட்டுட்டு இருந்தேன். சரிடா. அப்பா என்னங்க அம்மா கட்ட தாலி கட்டுங்க. டேய் ஜானே அவளை பார்த்ததெல்லாம் போதும், கட்ட தாலி கட்டு. சரிங்கம்மா. எல்லாரும் கேட்டுக்கோங்க,
இன்னையில இருந்து இந்த அபி இந்த ஜானோட பொண்டாட்டி. இவளுக்கு இந்த குடும்பத்துல எங்க எல்லாருக்கும் என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை இனி என் மனைவி அபிக்கும் உண்டு. ஏ அபியக்கா வாழ்த்துக்கள்க்கா. நன்றி சொன்னா அது நல்லா இருக்காது. எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க அண்ணியா பார்க்கல, அம்மாவை பார்த்தோம். நானும் அண்ணியா நடந்துக்க மாட்டேன், அம்மாவா தான் நடந்துக்குவேன். இது சும்மா பேச்சுக்கு சொல்லல, சத்தியமா சொல்றேன், அம்மாவா நடந்துக்குவேன். இதுக்கு மேல என்ன, என் பொண்ணாட்டியே சொல்லிட்டா. என் தம்பிகளுக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி நிச்சயமா அவ அம்மாவா இருப்பா, நான் நம்புறேன். பரிசுத்த விவாக நிலைமைகள் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கைப்பிடித்து அறிவித்ததால் இவர்கள் புருஷனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். கர்த்தர் இவர்களை என்னைக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி நீங்கள் அவர்களை வாழ்த்தலாம். என்னடா இங்க பாரு, நம்ம வீட்டுல அடுத்து நீதான் மூத்தவ, இத நான் சொன்னா நல்லா இருக்காது. 10 மணிக்கெல்லாம் அண்ணன் உள்ள போயிடணும். அது வீட்டு பெரிய கட்டு கேட்கணும். எங்க அப்பா கிட்ட, அப்பா அப்பமே தண்ணி போட்டு படுத்தாச்சு. படுத்தாச்சா? முத வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்திருக்கான், அந்த சதத்துல 2 பேரும் ஊத்திக்கிட்டாங்க. இங்க பாரு, நீ தான் பொறுப்பா பண்ணணும், நான் பண்ணா நல்லா இருக்காது. 10 மணிக்கெல்லாம் சாமனை ரூமுக்கு அனுப்பிடு. சரிடா. கவினையும் சாரனையும் வச்சு ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இவனுக்கு 2 ரூமா, வேற யாரு இருக்கா? இங்க பாரு, எல்லாரும் சுத்திதான் இருப்பாங்க, கண்ணை காட்டி எப்படியாவது சாமன் உள்ள அனுப்பிடுங்க. சரிடா. சாமன் ஏற்கனவே சிக்னல் கொடுத்துட்டான். பாருங்க, நீ தான் பார்த்து பிறக்கி சீக்கிரம் உள்ள அனுப்பணும். சாமன் இதை சொல்ல முடியாதுல்ல, அதான். சரிடா, நான் பார்த்து பிறக்கி சொல்றேன். அது மட்டும் இல்ல, வேற என்னடா? இல்ல அப்படியே அப்படியே ஏன் உனக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணுமா என்ன? அதான் எனக்கு ரூம் இல்ல, அப்படி சொல்ல வரல. பெரிய அண்ணியும் அண்ணி அனுப்பி வச்சிருந்தேன். இல்ல, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அண்ணன் பெரிய நண்பன், நீ தானே கல்யாணம் முடிச்சிருக்கு. அண்ணியும் அண்ணனும் சேர வேண்டாமா? நீ எப்படியாவது பார்த்து பிடிக்கி பண்ணிருந்தேன். ஏற்கனவே நான் ரொம்ப விளைச்சல் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க. நான் இப்ப எதையும் பண்ணலன்னு வச்சுக்கேன், விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அதான் சொல்லுறேன், நீ ஏன் பார்த்து பிறக்கி பண்ணுனேன். நீ மூத்தவன் பத்தியா, நீ பண்ணா சரியா இருக்கும்னு. ஏன் இதை நான் பண்ண எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்க மாட்டாங்களாங்க? இல்லண்ணே, இப்ப இந்த வீட்டுல நீ தானே மூத்தவன், நீ தானே பண்ணணும். பெரியனை சம்மதிப்பாரடா. இங்க பாருங்க, பெரியனை சம்மதிக்க வேண்டியது உன் பொறுப்பு. அவருக்கும் நீ தானே கல்யாணம் முடிச்சிருக்கு. எனக்கு தெரியாது, 2 ரூம் ரெடி பண்ணிட்டோம், பெரியனுக்கும் சின்னனுக்கும். அதனால 2 பேருமே சரியான நேரத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு தான். எல்லாரும் ஒரு பொறுப்பு நீ எடுத்துக்கடா. இல்லண்ணே, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு பாத்துக்கண்ணே. உனக்கு ஒரு ரெடி பண்ணிட்ட. என்னண்ணே என்ன பார்த்து அப்படி சந்தேகப்படுறீங்க? நான் இல்ல அப்படிதான். இல்லண்ணே, இன்னைக்கு அப்படி இல்லண்ணே, காலையில இருந்து ரொம்ப வேலை பார்த்தேன். அவ வேற தூக்கம் வருதுன்னு இருந்தா, அதாவண்ணே. இல்லடா, நீ பேசாம எனக்கு முன்னாடியே பிறந்துக்கலாம், கேட்டியா? விதினே விதி, எல்லாம் என் நேரம்னே. போங்கண்ணே, கொஞ்சம் அவசரப்படாம இருடா. போங்கண்ணே, நானும் எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இல்ல சொன்னேன், இல்ல சொல்லிக்கிட்டு இருந்தேனே. ஆனா உனக்கு நெஞ்சு ஃபுல்லா தைரியம் கட்டியா? ஆமா, என்னன்னே தைரியம், நான் மட்டும் தைரியமா இருந்தா போதுமானே. அந்த பவுலையும் தைரியமா இருக்கண்டாமா? என்ன விட்டுடா, என்ன விட்டுடா, நான் அண்ணன்டா. நீங்க தானே சொல்ல முடியும், போட்டு அடிச்சிடும் பத்துக்க. ஏனே நம்ம விஷயத்துல அண்ணனை மறந்துடாதுனே. சரிடா, 10 மணிக்கு அனுப்பி வைக்கேன்டா. என்ன சாமன் பேர் அழுதுவான், அவன் கரெக்டா 9 மணிக்கெல்லாம் சொன்னான். அது 10 மணிக்குன்னு சொல்லிட்டேன். இல்ல, நீங்க தான் பார்த்து பறக்கி. சரிடா சரிடா சரிடா, உங்ககிட்ட பொறுப்பு கொடுத்துட்டேன், நீங்க பாத்துக்கிடுவீங்க.
என்னடா மாத்தி மாத்தி பொறுப்பு கொடுத்த மாதிரி இருந்தது? என்னடா நீ சொல்லு. டேய் நீ சொல்ல, நான் சொன்ன ஒரு மாதிரியா இருக்கும். நீ சொல்லு, நான் வேணா ரூமுக்கு அனுப்பி வைக்க. நீ சொல்லுடா. நான் சொல்ல முடியாது, நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. டேய் நான் எப்படி சொல்ல முடியும்? டேய் இப்ப யாராவது ஒருத்தர் சொல்லல, சொட்டை எண்ணிடுவேன். அது வேற ஒண்ணு இல்ல, இன்னைக்கு தானே சேவனுக்கு கல்யாணம். ஆமாடா, அதான் நல்லபடியா முடிஞ்சது. இல்லண்ணே, அதுக்கப்புறம் என்னடா? இல்ல சாமனே கரெக்டா உள்ள போறோம்னு சொல்லிக்கிட்டான். சரிடா, அதான் ஏற்பாடு பண்ணுனீங்களே. இல்லண்ணே, அதான் சாமனுக்கு இல்ல. ஆமா, என்னடா 2 பேரும் தேடிட்டு இருக்கீங்க? சாமுக்கு தானே, அதான் ஏற்பாடு பண்ணியாச்சே. இல்லண்ணே, அப்படியே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். என்ன சொல்றீங்க? அண்ணா கோப்பட்டாதீங்கண்ணே. இல்லண்ணே, உங்களுக்கும் இன்னைக்கு தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஏன்டா எனக்கு என்ன ஏமியா திரும்புது? துடைச்சு வந்துருச்சு. இல்லண்ணே புரிஞ்சுக்கோங்கண்ணே, கல்யாணம் முடிச்சிருக்கு. அன்னைக்கு உங்ககிட்ட பேசணும் இருக்கோம். வேண்டாண்டா, இதுல என்னண்ணே இருக்குது? சமனுக்கும் உங்களுக்கும் ஒண்ணு போலயே. என்னடா அப்பா அண்ணன் வெக்கப்பட்டான். பரவாயில்ல, வெக்கப்படாதீங்கண்ணே, கூச்சம்லாம் படாதீங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு அப்பா அண்ணன் சம்மதிச்சிட்டான். என்ன 10 மணிக்கு உள்ள போனோன்னே போயிருந்தே. நான் உன்னை தூக்கி வளர்த்தேன்டா, அதை மறந்துடாதா. அதுக்கு என்னண்ணே, அதுல என்னென்ன இருக்குது? அதுல என்ன இருக்க? அண்ணே நேரம் ஆகுது, இல்ல பாத்துக்கங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். சரிடா, ஐயோ சரி, நான் பாத்துக்கிட்டு போங்க. ஐயா எனக்கு வெக்கமா வருதா? சரிங்கண்ணா, நாங்க ஆக வேண்டியதெல்லாம் பாக்குறோண்ணே. என்ன அண்ணனுக்கு வெக்கம்லாம் வருதுண்ணே? ஆமாடா. சரி நம்ம போடவா? போட்டவா ரஸ்கர், ஏற்பாடு பண்ணிருக்கான் பாரு. பரவாயில்ல, நல்லதான் இருக்கும். ஆனா அவன் என்ன நினைக்கான்னு தெரியல. திருப்புல தாலியை கட்டியாச்சு, இப்போ என்ன சொல்லுவான்னு தெரியலையே. அது ஒண்ணு இல்ல. இல்ல உனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சதுனால எந்த வருத்தமும் இல்லையா? வருத்தமா? இதுல என்னங்க வருத்தம் இருக்க போதே? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அது ஒண்ணு இல்ல, தம்பிங்க கல்யாணம் முடிஞ்சிட்டு அதனால அதுவும் இல்ல. ஐயோ எப்படி சொல்லணும் தெரியலையே. வேண்டாண்டா, அசிங்கப்பட்டாத. என்னங்க? இல்ல என்னங்க பரவாயில்ல, எதுனாலும் தைரியமா சொல்லலாம். தைரியமா? எதுனாலும் தைரியமா சொல்லலாங்க. தைரியமா? தைரியம் எனக்கு. அது சரி. என்னங்க? இல்ல உண்மைதான், எல்லாத்துக்கும் தைரியம் இருக்குது. இது சொல்ல தைரியம் கொஞ்சம் கம்மிதான். அது ஒண்ணு இல்ல, என்னன்னு புரிஞ்சுக்கோது தெரியலையா? இல்ல நான் இல்ல, தம்பிங்க. அது தப்பு இல்ல, தம்பிங்க ஆசை என் ஆசைதான். இல்ல அது நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, அவங்க வழியால சொல்றாங்கன்னு பாப்போம். என்னங்க? எப்படி கொண்டுட்டுற? இல்லங்க, கல்யாணம் முடிஞ்சிட்டல. கல்யாணம் முடிஞ்சு? சரி சரி சரி. சிரிச்சே என்ன? இல்லங்க, வேலை அதிகமா இருக்குது, அசதியா வேற இருக்குது, அதான் என்ன செய்யன்னு தெரியல. அது தூக்குமாறுது. ஆமாங்க, ஒரே அசதி. முடிஞ்சது. அது சொல்லுங்க. பூ வைக்கல? அது பூ வைக்க சொல்லிருக்கோம்ல, வச்சிருந்தேங்க. அது ஒண்ணு இல்ல, இன்னைக்கு சாமுக்கு கல்யாணம்ல. ஆமாங்க. அவனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. கரெக்டா 10 மணிக்கு உள்ள போகணுமா? சரிங்க. அதான் இன்னைக்கு கூட நம்ம 2 கல்யாணம் இல்ல. ஆமாங்க. ஐயோ புடிச்சுப்பான்னு பார்த்தா ஆமாங்கங்க. இல்ல இன்னைக்கு நமக்கும் கல்யாணம் இல்ல, அதான் தம்பிக்கு. தம்பி என்ன சொல்றான்னா, நீங்களும் கரெக்டா 10 மணிக்கு உள்ள போயிருங்கண்ணா. என்ன என்னடி? கட்டாயம் இல்ல, இருப்பா ஓகே. அதுக்கு இல்ல, இந்த நம்பிக்கையில என் தோல்ல சாயிர. எனக்கு உரிமைப்பட்டாரு. அப்படியா? உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிக்கும். எங்க உங்களுக்கு? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நான் கேட்டதுக்கு அதான் தோல்ல சாஞ்சிருக்கேனே. சரி.
இவனா இந்த இங்க பாரு இது கும்பி நிக்கிறானே அது வந்துடா ஒண்ணு இல்லைண்ணே கேட்டுட்டு போலான்னு வந்தேன் பட்டவா ரஸ்கல் சரிங்கண்ணே சரிண்ணே உங்ககிட்ட இசை நில்லுமா. புரிஞ்சு நடந்துக்குவாடா தெரியுண்ணே அதனால நம்ம வீட்டுல இருக்காங்க ஒன்னு சொல்ல நினைச்சேன் இசை இசை எனக்கு ஒரு நாள் தானே அவளை நான் தூங்க வைக்கிறேன் இங்க இருந்து ஏற்கனவே அவளுக்கு கண்ணை சுட்டிக்கிட்டு வந்துட்டு நான் அவளை தூங்க வச்சது நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கண்ணே இல்லடா புள்ள எப்பவும் தூங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் விளையாண்டுட்டு இருப்பா கண்ணை சந்ததுக்கு அப்பதான் உன்கிட்ட வருவா அதுக்கு என்ன இன்னைக்கு நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல பாத்துக்கிட்டோண்ணே நீ அவளை பத்தி கவலைப்படாத இல்லடா சாம் ரொம்ப கண்ணு கத்துமா பாப்பான் இப்போ அவனும் அங்க அதை புலம்பிக்கிட்டு இருக்கான் நாங்க இருக்கோம்லண்ணே பாத்துக்கிட்டோம் இல்லடா கைக்குள்ளே வச்சுட்டோம்லடா அண்ணே உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு அதையும் நீங்க பாக்கணும்லண்ணே இசை தானே நான் பாத்துக்கிறேன் சின்ன பொண்ணு இல்லைண்ணே நான் பாத்துக்கிறேன் தேவை சின்ன பொண்ணு தான் ஆனா அவளுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் தெரியல உனக்கு அண்ணே இன்னும் அவ என் மனைவி நான் பாத்துக்கிட மாட்டேனா என் உசுருண்ணே நான் பாத்துக்கிடுவேன் நீங்க கவலைப்படாம போங்கண்ணே நான் எல்லாரும் இங்கதான் இருக்கோம் அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க நான் பாத்துக்கிடுவேண்ணே போதா குறைக்கு கவின் இருக்கான் அவனை மிஞ்சி யாராவது பாத்துட்டு போறாங்க அவன் கண்ணுக்குள்ளே வச்சிருப்பான் அவன் இருக்கானே பாத்துக்கலாண்ணே எனக்கு ஏதோ பதட்டமா இருக்குதே பிள்ளைய கண்ணு கருத்துமா வேற ஏதாவது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வச்சுனே அண்ணே நிம்மதியா தூங்க போங்கண்ணே சரிடா நீ இருக்க பாத்துக்கிடுவ இருந்தாலும் ஏதோ பொறுப்பா இருந்துட்டு அண்ணே உங்களுக்காக லெட்டர் உங்களை நம்பி வந்திருக்கவங்களுக்காக போங்கண்ணே அதுவும் சரிதான்டா சரிடா பிள்ளைய பாத்துக்க எனக்கு இப்போ பிள்ளைய பாத்துட்டு போனா நல்லா இருக்காதே சரி நான் என்ன அவன் அங்க விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே நான் பாத்துக்கிறேன் சரி அண்ணே